இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கர்மா என்பது குடும்ப வதந்திகள் போல பரவும். ஒவ்வொரு ராசிக்கும் அது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேஷம், முன்னோர்களின் பாவங்கள் உங்களை சுமையா அழிச்சோம். ஆனா உங்க தாய் நல்ல செயல்கள் உங்களை உயர்த்தும். ரிஷபம், உங்க தந்தையின் உறவினர்களின் தவறுகள் உங்கள் குழந்தைகளின் நல்ல செயல்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மிதுனம், தாத்தாவின் தவறுகள் உங்களை பாதிக்கும். நீங்க செய்யும் சேவை உங்களுக்கு நன்மையை தரும். கடகம், முன்னோர்களின் பாவங்கள் உங்களை தொடரும். உங்க சகோதர சகோதரிகளின் நல்ல செயல்கள் உங்களுக்கு உதவும். சிம்மம், உங்க தந்தையின் பரம்பரையின் தவறுகள் உங்க துணையின் நிலையான நல்ல குணம் உங்களை குணப்படுத்தும். கன்னி, உங்க துணையின் உறவினரின் தவறுகள் உங்க தந்தையின் குடும்பத்தின் நல்ல செயல்கள் உங்களுக்கு உதவும். துலாம், உங்க தாய் வழி தாத்தா பாட்டியின் தவறுகள் உங்க தாயின் சேவை உங்களுக்கு நன்மையை ஈட்டி தரும். விருச்சிகம், கடந்த கால பாவங்கள் உங்கள் தற்போதைய செயலுக்கு நன்மையை உருவாக்கும். தனுசு, துணையின் குடும்பத்தின் தவறுகள் உங்க தாயின் பெருந்தன்மையான குணம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மகரம், உங்க துணையின் கடந்த கால பாவங்கள் உங்கள் மாமனார் மாமியாரின் நல்ல செயல்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும். கும்பம், உங்கள் தந்தையின் உறவினர்களின் தவறுகள் உங்கள் குழந்தைகளின் நல்ல குணம் கர்மாவை தீர்க்கும். மீனா, தாத்தாவின் உறவினர்களின் பாவங்கள் உங்க தனிப்பட்ட கடமையும் நல்ல செயல்களும் பாதையை சீர் செய்யும். இன்றைய சிறிய செயல்கள் நாளை வரும் தலைமுறைகளுக்கு பெரிய நிம்மதியை தரும்.